ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்டிக்கல் ரீரைட்டிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆர்டிக்கல் ரீரைட்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்டிக்கல் ரீரைட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஆர்டிக்கல் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்லேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி நம்ம நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது தான் ஆர்டிக்கல் ரீரைட்டிங் ஆர் ஆர்டிக்கல் ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேனுவலாக பண்ணுவாங்க அல்லது டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ மேனுவலாக பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். பட் இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டைம் கன்சியூம் பண்ணுறதும் குறையுது. அதே சமயம் நல்ல ஹை குவாலிட்டியில் நமக்கு ஆர்டிக்கல் கிடைக்குது. ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் இதில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கல் ரீரைட்டிங் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஆர்டிக்கலை ரீரைட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அல்லது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பேராகிராஃப்ஸை பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் மீனிங் மாறாமல் சேம் மீனிங்கில் வேறு ஒரு சிமிலர் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த பேராகிராஃபை ரீரைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த டூல் ரொம்பவே யூஸாக இருக்குது. அந்த டூல் இப்போ என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு நீங்கள் கூகுள் சர்ச்சில் ஸ்பின் பாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இங்கே spinbot.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு அந்த ஸ்பின்பாட் அப்படிங்கிற அந்த வெப்சைட்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே வரும். இங்கே கொடுத்துருப்பாங்க ஆர்டிக்கல் ஸ்பின்னிங், டெக்ஸ்ட் ரீரைட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் டூல் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிக்கல் ரீரைட்டிங் வெப்சைட்டு தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்திங்கன்னா என்டர் டெக்ஸ்ட் டு ரீரைட் அப்படின்ட்டு இங்கே ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீரிட்டன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்கே ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்டர் பண்ணக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை அல்லது பேராகிராஃபை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம கோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன், இந்த கேப்ச்சா நம்ம செக்இன் பண்ணிவிட்டு நம்ம கோ அப்படின்னு கொடுத்தோம்னா ரீரிட்டன் டெக்ஸ்ட் இங்கே நமக்கு கிடச்சிரும். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணி நமக்கு தேவையான இடத்துல அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா நான் ரிசர்ச் பண்ண, அதாவது நான் எம்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிசர்ச் பண்ண ஒரு கண்டென்ட் இங்கே நான் வச்சுருக்கேன். நான் ட்ராவல் அண்ட் டூரிசமில் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பேப்பர் கான்ஃபரன்ஸில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதனுடைய அப்ஸ்ட்ராக்ட் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது நல்லா இருக்குது. பட் இதை இன்னுமே கொஞ்சம் பெட்டராக நான் ரீரைட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேராகிராஃபை டோட்டலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்பின்பாட் அப்படிங்கிற ஆர்டிக்கல் ரீரைட்டிங் டூலில் நான் இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே என்டர் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேங்க. பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வர்றேன். ஸோ இங்கே இந்த கேப்ச்சா நம்ம செக்இன் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதுக்கு நீங்கள் எப்படி செக்இன் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த கேப்ச்சா நீங்கள் செக்இன் பண்ணதுக்கப்புறம் இங்கே கோ அப்படிங்கிற அந்த ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆர்டிக்கல் ஸ்பின்னிங் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்பின் பாட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டிக்கலை ஸ்பின் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ போய் நம்ம கண்டென்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது ரீரிட்டன் கண்டென்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ரீரிட்டன் கண்டென்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே ரீரிட்டன் டெக்ஸ்ட் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய வேர்டில் நீங்கள் கம்பேர் பண்ணி கூட இதை பார்த்துக்கலாம். என்னுடைய வேர்டில் போயிட்டு இதனுடைய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் செக் பண்ணுறேன். போயிட்டு கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரீரிட்டன் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே அந்த கண்டென்ட்டை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு
அந்த கண்டென்ட் வந்து ரீரிட்டன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இது வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுடைய ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் ரீரைட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு, அதே சமயம் கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு, ஏன் எல்லாருக்குமே கூட யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து ஆர்டிக்கலை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ஆர்டிக்கல் ரீரைட்டர் டூல் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் லேர்னர்ஸ் ஃபேக்டரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.